ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி NZD சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்திங்க வந்து கேட்டிருந்தீங்க, சார் நான் வந்து ஜாபில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எம்சியில் வந்து என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கோம். IRL to ERL அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி. ஸோ அது வந்து வரதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 1 or 2 months ஆகிடும். ஸோ வந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து அவ்வளோவா பார்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் வந்து RR கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, RR வந்து கம்மியாக இருக்கும், பட் வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற சார்ட்டோட டார்கெட் ஹிட்டான சார்ட். சரிங்களா, டிபி அடித்தது. டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேட் அண்ட் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். டேட் அண்ட் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு ஆர்டர் பிளாக், அந்த ஒரே ஆர்டர் பிளாக்கில் தான் ஆக்டிவேட் ஆகிருக்குது. இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிட்டு எப்படி வந்து இந்த சார்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா AUD NZDயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு என்ன ட்ரெண்டு வந்து போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இங்கே நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து இது நல்ல ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஏன் வந்து எக்ஸ்ட்ரீமாக இது பண்ணோம் அப்படின்னா இதோட மொமெண்டம். சரிங்களா, மொமெண்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஃப்ளோவாக வந்து கீழே இறங்கியிருக்கு. இங்கே தான் நமக்கு ஒரு பிளாக் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாக்கில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றலாம். 5 minutes டைம் ஃப்ரேமில் என்ன வந்து மார்க்கெட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்னே சொல்லலாம். எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். மார்க்கெட் ஒரு 2 டபுள் டாப்பை ஆல்ரெடி வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, ஒரு டாப்பு 2 டாப்பு. மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா நேராக அந்த 2 டபுள் டாப்பையும் ஒரு ஸ்வீப் பண்ணுது. சரிங்களா, ஸ்வீப் பண்ணி கீழே நிறுத்துது. ஸ்வீப் பண்ணி கீழே நிறுத்தினதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வேலையாக நடக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த 2 டாப்பையும் வந்து மார்க்கெட் வந்து தூக்குது. ஃபஸ்ட்டு லைன் போட்டு காட்டுறோம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து மார்க்கெட் நல்லா வந்து ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணோன்னா நல்ல இம்பல்சியோட மார்க்கெட் வந்து உடைக்குது. இங்கே வந்து CH பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஆகுது. சரிங்களா, இதையும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். CH பாயிண்ட் வந்து மார்க்கெட்டில் டவுனில் வந்து ஆகுது. சரிங்களா, இப்போ வந்து ஆனதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் ஆப்வியஸ்லி எதுங்க, இது மட்டும்தான். சரிங்களா, இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த கேண்டில்லையே நீட்டாக மார்க்கெட் மேலே வந்து எடுக்குது. சரிங்களா, ஸோ வந்து இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எல்லாருமே வந்து செஷன் டைம் என்ட்ரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்க, அந்த என்ட்ரிஸும் ஒன்று வந்து நம்ம பார்த்துடலாம். இது ஒரு என்ட்ரி கீழே வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ அடுத்த என்ட்ரிஸு இப்போ செஷன் வந்து ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து லண்டன் செஷன் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. லண்டனில் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி நமக்கு அவ்வளோவா என்ட்ரிஸ் கிடையாது. சரிங்களா, அடுத்தது நாம் நியூயார்க் வரைக்கும் ஏசியன் செஷனில் வந்து என்ட்ரிஸ் கிடையாது. அடுத்தது நம்ம வந்து லண்டன் செஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். சரிங்களா, லண்டன் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். லண்டனில் நீட்டாக செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே மேலேருந்து கீழே வந்து இறக்குது. இப்போ வந்து ட்ரூ டே வேல்யூ அப்படின்றது நமக்கு இது தான். சரிங்களா, ட்ரூ டே வேல்யூ. இந்த ட்ரூ டே வேல்யூக்கு மேலே வந்து நம்ம செல் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும், கீழே வந்து பை பண்ணுறது நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ட்ரூ டே ஆரம்பித்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தாராளமாக ஒரு CH பாயிண்ட்டுன்னு தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுன்ஃபாலில் தான் இருக்குது. சரிங்களா, டவுன்ஃபாலில் இருந்துட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா கீழே இறங்குது, ஒரு கரெக்ஷனு கீழே இறங்குது, அப்புறம் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்குது, இங்கே வந்து உடச்சிருச்சு. இப்போ வந்து மெல்ல மேலே ஏறிட்டு இருக்குது, கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த ஃப்ளோவை வந்து இது பண்ணுறதுக்காட்டியும் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இது எடுத்தோம்னா
இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அமையுங்களா, இதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து இதில் வந்து மன திருப்தி இல்லை அப்படின்றவங்க அடுத்த ஆர்டர் பிளாக் வந்து பிடிச்சிக்கலாம். அது வந்து ஒரு இஷ்யூவும் இல்லை. சரிங்களா? அடுத்து நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயிடுச்சு, இல்லை இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ வந்து இம்பேலன்ஸ் தான் மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மேலே வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் போகுது நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் பிளாக்கில் ஒரு என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கில் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ வந்து இது இன்வேலிட் தான். சரிங்களா? இதை வந்து தூக்கிடலாம். அதில் நம்ம நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மேலே வைக்கணும். மேலே ஒரு ஏஷியன் ஹை வேறு இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் வந்து டோட்டலாக மேலே தூக்கிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லுவேன். பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இது தான். சரிங்களா? இது வரைக்கும் வைக்கிறது கொஞ்சம் சேஃபு. இது டைரெக்டாக கீழே வரைக்கும், இது செஷன் டைம் என்ட்ரிஸு, இதுவும் நம்ம கீழே வரைக்கும் இழுத்துட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து 2 என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று நார்மல் என்ட்ரி, இன்னொன்று செஷன் என்ட்ரி. என்னை கேட்டால் ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே தான் வைப்பேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் சேஃபர் ஜோனாக இருக்கும். பட் உங்களுக்கு இது பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏஷியன் ஹைக்கு மேலே வைங்க. சரிங்களா? இது வரைக்கும் மினிமம் வைக்கிறது கொஞ்சம் சேஃப், நம்மளுடைய ப்ரீவியஸ் ஆர்டர் எடுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஷியன் ஹைக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் போகுது பாருங்கள். இது வரைக்கும் பாதி வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்கிற இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே போகுது. சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக போய் கீழே நம்மளுடைய டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் லோ தான் நம்மளுடைய டார்கெட். அதுக்கும் கீழே வந்து போகுது அப்படின்னா நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் நீட்டாக வந்து கீழே வந்துருச்சு. மேலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நல்லா மேலே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அப்படி வச்சாலே நமக்கு வந்து ஒரு 1:7, அது பார்த்தீங்கன்னா ஒரு 1:4.14 வரைக்கும் வந்திருக்கு. பட் வந்து நம்மளுடைய பிகினர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3 தான். இதோடையே முடிஞ்சிடும். இன்டர்மீடியட்டுக்கு 1:6 இங்கே முடிஞ்சிடும். ப்ரோக்கு தான் அதுக்கு மேலே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.